என்னங்க, எல்லாரும் சூரசம்ஹாரம் பார்த்துட்டீங்களா? நானும் பார்த்துட்டேங்க. இதோட விளாக் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல சூரசம்ஹாரம் செய்யறதுக்கு கஜமுகனை வராங்க. அடுத்ததா சிங்கமுகனும் வராங்க. அடுத்ததா சூரபத்மனும் வராங்க. இவங்க 3 பேரோட இந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுல விளக்கேத்தணுங்க. இந்த இந்த மனசு யாருக்காவது வருமாங்க? ஏன்னா முருகருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இந்த அசுரர்களை எப்படி வதம் செஞ்சாரோ அதே மாதிரி கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள சேவலாகவும் மயிலாகவும் அவர் கடைசி வரைக்குமே அவர் கூடவே வச்சிருக்காருங்க. இந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்லயும் சஷ்டி கோலம் போட்டுட்டு நெய் விளக்கு ஏற்றத்துக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே நம்ம குளிச்சிடணும். தலைக்கு தான் நானுமே குளிச்சிருந்தேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சஷ்டி கோலம் போட்டு நெய் விளக்கு தாங்க ஏற்றிருந்தேன். இதோட விளாக் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நான் என்னெல்லாம் செஞ்சேன்றதை இதோட ஃபுல் வீடியோவும் அடுத்து வரதா இருக்கு. அது நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க யாரெல்லாம் சூரசம்ஹாரம் பார்த்தீங்க, இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு நான் நைவேத்தியமா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சிருந்து அதை நைவேத்தியமா வச்சு நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியா பூஜைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த நைவேத்தியத்தையும் சாப்பிட்டாச்சுங்க.